A ball is thrown vertically downwards from a height 20 meter. So 20 மீட்டர்ல இருந்து இதோட ஹைட் 20 மீட்டர்னு கொடுத்தாச்சு. த்ரோன் வெர்டிக்கலின்றா. அப்போ இது த்ரோ பண்றப்போ ரெண்டு எனர்ஜி இருக்கு சார். அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, mgh இருக்கு. அப்போ த்ரோ வித் அதோட வெலாசிட்டி நாட். இட் கொலைட் ஆன் த கிரவுண்ட்ல கொலைட் ஆச்சு. அதுல 50% எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு கொலிஷன் அண்ட் ரீபவுண்ட்ஸ் டு த சேம் ஹைட். மறுபடியும் அதே ஹைட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதே ஹைட் 20 மீட்டருக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்ன இனிஷியல் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது த்ரோ பண்றப்போ ரெண்டு எனர்ஜி இருந்துச்சு சார். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சு, கைனடிக் எனர்ஜி இருந்துச்சு. அது த்ரோ பண்றப்போ இங்க வந்து பவுன்ஸ் ஆகிறப்போ 50% லாஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த எனர்ஜியில 50% தான் அந்த பாடியை ஹெச் ஹைட் கொண்டு போச்சு, mgh. அவ்வளவுதான். அப்போ இனிஷியல்ல இருந்த 50% ஆஃப் எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா பவுன்ஸ் ஆகிறப்ப மாறும். இட் ரீச் டு ஹைட் 20 மீட்டர்ஸ். அவ்வளவுதான். இதுதான். இதை சால்வ் பண்ணி நீ வி நாட்டை வெளியேடு. என்ன வெலாசிட்டியில டிராப் பண்ணோன்றதான் நமக்கு வேண்டிய டேட்டா. எம் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது 1/2 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. GH ஈக்குவல் டு V0 ஸ்கொயர்ட் பை 2 ஈக்குவல் டு 2GH. அப்போ V0 squared by 2 equal to 2GH minus GH is GH. V0 will be equal to root of 2GH, which is equal to root of 2 into G வந்து 10, H வந்து 20 meters. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 2 into 200 into 2 400. Root 400 is nothing but 20 meter per second is the velocity in which it was thrown. Throw 20 meter per second. That's the answer. Okay.